இது வரைக்கும் அண்ணாமலை எங்கேயாவது வந்து பம்மி பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் வரேன், என்ன பண்ற, கை வச்சு பார். இந்த மாதிரி அரசியல் தான் தமிழ் இங்க எடுபடும். அதனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இருக்க இடத்துல தான் வந்து அண்ணாமலை அவர்களை இறக்கணும்னு சொல்றேன். நான் பயந்துட்டு இருக்கவங்க இந்த நாகரிகமா என்னங்க அவங்க அது மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. உன்னால என்ன முடியுமா பாரு, என்னால என்ன முடியுமா பாரு அப்படின்றவர் தான் இங்க தேவை. அப்ப அந்த மாதிரி இடத்துல தான் அவர் இறக்கணும், அதுல தப்பே கிடையாது. அண்ணாமலை வந்து எங்க நின்றாலுமே அவருக்கு எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் வேலை செய்யும். ஸோ அங்க வந்து ஒரு சில நாட்களாவது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நீங்க ஜெயிக்கிறதா கூட வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது தொகுதியில் இருக்கணுமா வேணாமா? வேற மற்ற தொகுதிகள்லாம் அவர் வந்து பணி செய்ய போகின்றார் அப்படின்னா அந்த 3 நாள்ல எத்தனை தொகுதியை கவர் பண்ணலாம்? அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. அதனால ஒரு தொகுதியில 3 நாள் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த 3 தொகுதியில அந்த 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 தொகுதியில கவர் பண்ணலாம். தேமுதிக 47% வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றது. தாவேகா 46%. போன ஆண்டில் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, 47-46 இவங்க 2 பேருமா. திமுக வந்து 34%, அதிமுக 33%. அப்படி ஒரு சர்வே வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாஜகவுக்கு சாதகம்னு சொல்லாதீங்க, என்டிஏவுக்கு சாதகம்னு சொல்லுங்க. டிடி விருதுநகரன் என்டிஏல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மிகப்பெரிய ஒரு வேல்யூ அடிஷன். அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படியே பின்னி படல் எடுக்கிறாரு, அந்த மாதிரி அடிச்சு ஆடினுகிறாரு அவரு. சோ இந்த மாதிரியான ஒருத்தர் என்டிஏக்கு நிச்சயமாக தேவை டிடி விருதுநகர். சோ அவர் வந்தது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது, அவருடைய அந்த பேட்டி, பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் திட்டுன்னு தெரியுதுங்களே. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? யாரும் அங்க கட்டாயப்படுத்தலையா இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு? எலெக்ஷன் வர நேரத்துல வந்து ஒருத்தர் மோதிப்பார், எங்களுக்கும் தன்மானம் உண்டு, எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும். எதிர்கட்சியை பார்த்து எதிர்கூட்டணியை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது, சரியா? நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்க? ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். அது இனிமே வந்து நேர்காணல் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஏன், என்னாச்சு? ஏன் மாற்றம்? அங்க வந்து இன்டர்வியூ எடுத்துக்கங்க. டீமோட வரணும்ல, அதுக்கு வந்து ஒரு பயணம் நேரம் இருக்கும். என்ன டீம்? என்ன கேமராமேன் நாங்க எல்லாரும்? கேமராலாம் கிடையாது, நீங்க மட்டும் வாங்க. புதுசா இருக்க? ஆமா, நீங்க மட்டும் வாங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. ரெக்கார்டெல்லாம் பண்ணக்கூடாது கேமரால. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து கேமரா முன்னாடி உட்காந்து நான் இப்படிலாம் கேட்டேன், அவர் இப்படிலாம் சொன்னாரு, அவர் வந்து உலக அரசியலே கரைச்சி குடிச்சிருக்காரு, அதை அப்பப்போ அந்த மானியத்தேனே அதையும் சேர்த்து போட்டுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதான் ட்ரெண்டா இருக்கு. இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து அப்படியே உலகமே புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றது. நாமளும் பெரிய ஆள் ஆவானாமா? அதனால அடுத்த தடவை நேராக வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. கேமரா தம்பி நீங்களாம் வரக்கூடாது. ஆமா, கேமராலாம் கூடாது, ரெக்கார்டிங் கூட பண்ணக்கூடாது. வரணும், கேள்வி கேட்கணும், நான் என்ன சொன்னேன் அப்படின்றத வந்து நீங்க எங்க கேமரா முன்னாடி சொல்லணும். அதுக்கப்புறம் வெளில போயிட்டு ஒரு எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? நான் தலைவர் இல்லையா? சரி ஓகே, அவர் எப்பேற்பட்ட விமர்சகர் தெரியுமா, என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு தெரியுமா அப்படின்னு 4 வார்த்தை சொல்லணும். செஞ்சிருவீங்களா? செய்வீர்களா? இல்ல, இது கொஞ்சம் புதுசா இருக்கு. இப்போ சமீபத்துல செய்திகள் எல்லாத்தையுமே தகவல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல தான் நிறைய வருது. அதனால அப்படி சொல்ல வர்றீங்களா? இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் உருவாக்கி இருக்காங்கப்பா. தலைவர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கணும்னா கேமராவே எடுத்துட்டு போக கூடாதான். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நார்த்ல இருந்து வராங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கே கேமரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாவம், அவரும் தான் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாரு, என்ன பதில் சொல்லியிருப்பாரு, எதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்திருப்பாரு, எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் அவங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் போல இருக்குது. வெளில வந்து அவர் ஏதோ கட்சியோடைய பிஆர்ஓ கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசினுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு இன்டர்வியூ, இதை வேற பெருசா பீத்தின்னு தெரியறாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு மீடியாவே பரவாயில்ல போல இருக்குது. இதைத்தான் இங்கே எல்லாரும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. டெல்லியில் இருக்கிறது இதை விட மோசமாக இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க, நம்ம அந்த லெவலெல்லாம் போவானா, கேள்வி கேளுங்க. ஓகே, இப்போ இந்த நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இதுவும் ஒரு பேட்டர்ன் தானே? ஏன்னா இப்போ 90களில் 80களில் யாரை இன்டர்வியூ எடுக்க போறோமோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து செய்தித்தாளில் வெளியிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்குல்ல. இப்போ நார்மலா அந்த மாதிரியான ஆங்கிலேய பத்திரிகைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் மன்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டைலில் ஒன்று பண்றாங்க, இல்லை 1-to-1 இன்டர்வியூ பண்றாங்க. கேட்குறீங்க நீங்க டீட்டெயிலு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்க நிருபர்கள் வந்து டேப் ரெக்கார்டர் வச்சுப்பாங்க.
ஏன்னா எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு இருக்க முடியாது. சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்வி கேட்குறவங்க அப்படின்றவங்க ஷார்ட் ஹேண்ட் எழுத தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவோம், கூட யாராவது ஒருத்தர் எழுதிப்பாங்க. இல்லாத பட்சத்தில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதில் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதில் போடுவாங்க. அப்போது இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது. இன்றைக்கும் உக்காந்துக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கடிதம் எழுதி நான் போஸ்ட்டில் போடுறேன், உங்கள் வீட்டில் வந்து போஸ்ட்மேன் வந்து கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க அப்படின்னா, சார் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி தானே சார் பண்ணியிருந்தோம் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான் கேட்குறேன், அப்படின்னா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணார்ல, ஏன் வீடியோ போட்டார்? ஒரு அறிக்கை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டியது தானே? அப்போ மட்டும் கேமரா முன்னாடி உக்காந்தீங்கல்ல, இப்போ நான் கேமரா முன்னாடி ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு? எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. கேட்டால் நாங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் மாற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேண்ட்டை கீழே தான் போடணும், சொக்காயை மேலே தான் போடணும், அதை மாற்றி போட்டால் அதுக்கு பேர் புதுமை கிடையாது. இப்போது நம்ம கேள்விகளுக்குள்ள வரும். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. என்ன தொகுதி விவரங்கள்னு அடுத்தடுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அவரோட பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள சில தொகுதிகள் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் திமுக சென்னையில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ட்டு நார்மலாகவே வந்து ஒரு பெயர் இருக்குது. அதுலேயும் கள நிர்வாகிகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆப்போனன்ட் கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஆட்சியிலே இல்லாத நேரத்தில் கூட சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை அவர்கள் வந்து எதாக இருந்தாலுமே ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ எப்படி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலேருந்து சொல்லுங்கள். ஏன் அதிமுகவில் வந்து நிர்வாகிகள் இருக்காங்கல்ல? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அதிமுக நிர்வாகிகள்லாம் அந்த அளவுக்கு சூறாக கிடையாதா? அவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து இதற்கு நிகரானவர்கள் தான். என்ன மேபி நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த ஒரு உற்சாகம், உத்வேகம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனால் அவங்களும் வந்து சுகரா வேலை செய்வாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் பூத்து கமிட்டி இருக்கா அப்படின்லாம் கேட்டால் கூட அதிமுகவினர் இருக்காங்க. 2 பேரும் கூட்டணி, 2 பேரும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒன்று. அடுத்தது என்னங்க, சென்னையில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. பொதுவாகவே அந்த காலத்திலேருந்தே வந்து சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சில காலகட்டங்களில் அதிமுக ஓட்ட போட்டிருக்கு. மற்றபடி பெருவாரியான கணிப்பு என்னன்னா, சென்னைனா அது திமுக தான் அப்படின்னு. சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கிறீங்க. அவரை வச்சுட்டு, அப்பா அவர் நல்ல அடி அடின்னு அடிப்பாருப்பா, அந்த ஓவரில் இவர் இறக்காத, இவங்க சொத்த பேட்ஸ்மேன், இங்கே இறக்குன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஏய், அடிச்சு ஆடுறவங்களுக்கு எதிர்க்க இறக்கிறதுக்கு தான் மெயின் ஸ்ட்ரைக் பவுலரை வச்சிருக்கோம். ஸோ அப்போ எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பற்றி என்னப்பா, இவர் தான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான கண்டெண்டர், அடிச்சு ஆடினா இவர் வந்து உன்னை முடக்கி போடுறாரு பாரு அப்படின்னு இறக்கிறதுக்குத்தான் தலைவர்கள். அதனால் எங்கே இறக்கினாலும் வேலை செய்வார், செய்யணும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் விட்டுரு அப்படின்லாம் சொன்னால் எலெக்ஷன்லாம் வந்து போட்டி போட முடியாது. தமிழ் இல்லை சார், இப்போ அண்ணாமலை அவர்களுடைய டீலிங் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அது திமுகவினருக்கு அப்படிங்கிற மத்தியில் ஆட்சியில் வேற இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நார்மலாகவே வந்து ஒரு டேக் ஆஃப் ஆர் வந்து நடக்கும். நான் ஒன்று சொல்லிட்டா, இது வரைக்கும் அண்ணாமலை எங்கேயாவது வந்து பம்மி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் வரேன், என்ன பண்ற, கை வச்சு பார், இந்த மாதிரி அரசியல் தான் தமிழ் இங்கே ஈடுபடும். அதனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இருக்க இடத்துல தான் வந்து அண்ணாமலை அவர்களை இறக்கணும்னு சொல்றேன். நான் பயந்துட்டு இருக்கவங்க இந்த நாகரிகமா என்னங்க அவங்க அது மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது. உன்னால என்ன முடியுமா பார், என்னால என்ன முடியுமா பார் அப்படின்றவர் தான் இங்கே தேவை. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் அவரை இறக்கணும், அதில் தப்பே கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் இந்த முறை? என்னுடைய கருத்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சார்? அகைன், உங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓவர் போட்டு முடிச்ச உடனே அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவீங்க? பவுண்டரி லைனில் போய் நிறுத்துவீங்க. யாராவது ஸ்லிப்பில் நிறுத்துவாங்களா? அதான் இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து களம் காண வேண்டும், அவங்களுடைய பாணியிலேயே அரசியலை நடத்தணும், ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் இவர் வந்து அந்த ஓவர் போடுற நேரத்தில் மட்டும்தான் அவருடைய எனர்ஜி இது பண்ணணும். மற்ற நேரத்தில் போய் அங்கே பவுண்டரி லைனில் நிற்கணுன்ற மாதிரி இவர் தேர்தலில் போட்டியிடுவது தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. பட் கட்சியில் எப்படி முடிவு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. ஓகே, இப்போது ஒருவேளை சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு தனி வேலையாக மாறும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்கிறீங்களா? அப்படின்னு இல்லைம்மா. இப்போ அண்ணாமலை வந்து எங்கே நின்றாலுமே அவருக்கு எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் வேலை செய்யும். ஸோ அங்கே வந்து ஒரு சில நாட்களாவது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நீங்கள் ஜெயிக்கிறதா கூட வச்சுக்கோங்க,
அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது தொகுதியில் இருக்கணுமா வேணாமா? வேறஸ் மற்ற தொகுதிகள்லாம் அவர் வந்து பணி செய்ய போகின்றார் அப்படின்னா அந்த 3 நாளில் எத்தனை தொகுதியை கவர் பண்ணலாம்? அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. அதனால ஒரு தொகுதியில் 3 நாள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 3 தொகுதியில் அந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 தொகுதிகளை கவர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு போட்டோம். அதுதான் என்னுடைய கருத்து நான் சொல்றது. ஓகே, இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே வந்தது. அதை பற்றி வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள்ட்ட கேட்கும்போது 45% வந்து திமுகவுக்கு வரும் அப்படின்னா அதையும் தாண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் கட்சி அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வரக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகள்லையுமே திமுக அதன் சார்ந்த கூட்டணிகள் முதலிடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம நண்பர் கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கிறதா சொன்னாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, தேமுதிக 47% வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றது. தேமுதிக 47, தாவேகா 46%. போன ஆண்ட்ல தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, 47, 46 இவங்க 2 பேருமா. திமுக வந்து 34%, அதிமுக 33%. மொத்தம் எவ்வளவு வருது? எங்கேயோ போகுது. விடுங்க, என்னப்பா அப்படி ஒரு சர்வே வந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வேவெல்லாம் அப்படியே ஜாலியாக அந்த ராசி பலன் மாதிரி தான் நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நமக்கு வந்து நல்லதுன்னு போட்டிருந்தாங்கன்னா ராசி பலனை நம்புவோம். இல்லை உனக்கு வந்து இன்னைக்கு அது இது அப்படின்னு போட்டதுன்னா இதெல்லாம் யாரையா நம்புவோம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவோம். அவ்வளோதான். உங்கள் கட்சிக்கு வந்து அது சாதகமாக இருக்கா, ஆஹா இந்த கருத்து கணிப்பு சொல்லிவிட்டது. இதே திமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், களத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் பார் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் இருக்குது. 2024 தேர்தல்லையே அப்போ சர்வேவெல்லாம் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியில் அதை ஏற்றுக்கினாங்களா? அப்புறம் அவங்களுக்கு சாதகமாக வரும்போது மட்டும் பார்த்தீங்களா கருத்து கணிப்பு சொல்லிவிட்டது, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என்ன காமெடின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி 1000 கருத்து கணிப்பு வருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, இவங்களுடைய கேரியரில் இவங்களுடைய அந்த டோட்டல் இதில் எவ்வளோ கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, அதில் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தேர்தலும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 10 ப்ராமினென்ட்டான இது பண்ணுவாங்க. 10மே கரெக்டாக இருக்கா எனக்கு சொல்லுங்கள். எல்லா கருத்து கணிப்பும் இதே மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்புறம் எல்லாருமே இதே மக்கள்கிட்ட தானே கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அப்புறம் ஏன் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? அந்த 10ல் ஒரு 1 அக்யூரேட்டாக இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன 2 வந்து ஒரு 5-10% வித்தியாசத்தில் இருக்கலாம். இது வந்து அந்த என்ன சொல்றது, சர்வைவர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கின்னு நம்ம வந்து பார்த்தீங்களா கருத்து கணிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, மீதி 9 ஊற்றிக்கிச்சே அதை நம்ம பார்க்க மாட்டோம். கருத்து கணிப்பெல்லாம் வரட்டங்க, எல்லா கருத்து கணிப்பும் ஒரே மாதிரி வரும் பாருங்க. நான் சொல்றேன் எல்லா கருத்து கணிப்பையும் தான் சொல்றேன். எத்தனை கருத்து கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு? இன்னி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பையும் நான் ஏத்துக்கினவன் கிடையாது. எந்த எலெக்ஷன்லயுமே தேர்தல் அன்னைக்கு ஜனங்க ஓட்டு போட்டு கடைசி நாள் அன்னைக்கு இந்த எக்ஸிட் போல கூட நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு என்றாங்க பாருங்க, லைவா வருது பாருங்க, அதுதான். அதுவே ஹரியானால ஊத்திக்கிச்சு தெரியும்ல. காலையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படியே உச்சத்துல இருக்குது. அதுல சில பத்திரிகையாளர்களாம் டான்ஸ் ஆடாத குறை ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலைகீழா திரும்பிடுச்சு. யோ என்னையா பேசாம நிறுத்தினதோட போதும் நாங்க டிக்ளேர் பண்ணிடுறோம் மேட்சை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் போல இருக்குது. காலையில மேல போனாங்க, மத்தியானத்துல பார்த்தோன்னா டகால்னு கவுந்துச்சு, மீதி போட்டியெல்லாம் எண்ணும் போது ஊத்திக்கினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அப்படி இருக்கும்போது நீங்க போயிட்டு கருத்து கணிப்பை கொண்டாந்து என்கிட்ட ஊத்து நீங்க கேள்வி கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா தமிழ்? ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து களம் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்ட்டு தான் இருக்கா? டிவிக்கு ஏதாவது வர்றாங்களா? எங்க வராங்க? அவங்க தான் வந்து பணியூர்லயே இருக்காங்க இல்லையா? அப்புறம் வந்து நீங்க வந்து எங்க வராங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நீங்க எதுக்கு வராங்க? அவங்க இன்னும் நீங்க டிவிக்கே இருக்காங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. இருக்காங்க, நாத்தாக்கா கூட தான் இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு, இருக்கலாம். அதை வந்து யாரும் தடை பண்ண முடியாது. ஜனங்க மனசுல இருக்காங்களா அதுதானே. ஒரு காலத்துல பயங்கர ஹைப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க, இப்ப அந்த ஹைப்பு கூட இல்லாம போயிடுச்சு. கவனிச்சிங்களா? இப்ப அவங்களே தான் திருப்பி பேசினுக்கிறாங்க. அவரை தலைவர் உட்கார வச்சிடுறது, ஆஹா இவர் ஆரம்பிப்பார், இவர் 20ன்னுவாரு, அவர் 25, 35, 45 அப்படின்னு போவாங்க. இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த படம் பாத்தீங்களா நீங்க, 1000, 2000, 10,000 பிம்பிளிக்கு பிலாப்பி, அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்களே 45% வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ சொல்றாங்க கூட்டணி எல்லாம் தேவையில்லை, நாங்களே ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் எதுக்கு தீபாவளி ஆஃபர் குத்திங்க? திரும்ப சொன்னார்ல, என்ன தீபாவளி ஆஃபர் மாதிரி இவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, இப்படிலாம் சொன்னா நாங்கள் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அப்போ அந்த பயம் அன்னைக்கே இருந்தது.
இன்னைக்கு யாருமே கிட்ட வரல அப்படின்னு உடனே தீபாவளி ஆஃபர் குத்துனுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் சேர்ந்து ஒருத்தர் சொல்லியா தாவேகாவோட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவோ வியூகமோ என்னவோ டேட்டாவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவரை ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரா அவர் சொன்னார்ல, தாவேகா வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை தவிர உங்க நிர்வாகிகள் அவங்கள தவிர வேற யாருமே சொல்லலைல்ல. அந்த ஹைப்பு கூட இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நீங்க போயிட்டு தாவேகா களத்துல இருக்காங்களான்னு வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக தற்பொழுது வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமா இருக்க போகுது? இதுல என்ன கேள்வி? பாஜகவுக்கு சாதகம்னு சொல்லாதீங்க, என்டிஏவுக்கு சாதகம்னு சொல்லுங்க. இப்போ டிடிவி தினகரன் என்டிஏல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மிகப்பெரிய ஒரு வேல்யூ அடிஷன். அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படியே பின்னி படல் எடுக்கிறாருனாங்களே அந்த மாதிரி அடிச்சு ஆடினுக்கிறாரு அவரு. ஸோ இந்த மாதிரியான ஒருத்தர் அந்த என்டிஏக்கு நிச்சயமாக தேவை டிடிவி தினகரன். ஸோ அவர் வந்தது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது, அவருடைய அந்த பேட்டி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் ஒரு பேசு பொருள் ஆகின்றது. வேற இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? எங்களுக்கும் தன்மானம் உண்டு, எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும், இப்படி காங்கிரஸ்ல பேசுறதுதான் இன்னைக்கு பேசு பொருள் ஆகின்றது. ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட கிடையாது, இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு திமுகல பேசுறது தான் இன்னைக்கு பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் தனித்தனியா இருந்தவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க, இங்க ஒன்னா இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி நிற்கிறாங்க. அப்ப ஜனங்க வந்து என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. பெர்செப்ஷன் இவ்வளவுதான் முக்கியம் தமிழ். ஓகே, இந்த பெர்செப்ஷன் அரசியல் தான் இப்ப அதிக அளவுல நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அரசியல்ன்றது பெர்செப்ஷன் பேஸ்டு தானே, ஃபேக்ட்டுக்கு அங்க பெரிய இடம் கிடையாதுங்க. நீங்க என்ன ஒன்னா சொல்லுங்க, அது பாருங்க உங்க தலைவர் வந்து ஊழல்னு சொல்லுங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எவன் ஊழல் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டா அதெல்லாம் வந்து அவங்களுடைய பொய் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. கட்சி தொண்டர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நீங்க குறைய சொல்ல முடியாது. என்னங்க இப்போ வந்து உங்க கட்சி தலைவர் வந்து ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கே போயிட்டாரு, அப்போவும் வந்து நீங்க முட்டு குத்து நிற்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டா நம்ம கூட யோசிக்கலாம். ஏங்க கண்ணெதிரே தெரியுது, கன்விக்ட் ஆயிட்டாங்க, ஆனாலும் இவங்க வந்து பொய் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நான் கேட்கலாம். இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு சினிமா நடிகருடைய இல்லை நடிகையுடைய ரசிகர்னு வச்சுக்கோங்களேன். படம் வருது, புது படம் வந்தோடனே FTFSக்கு போறீங்க, 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போறீங்க. படம் குப்பை. வெளில வந்து என்ன சொல்லுவீங்க? வேற லெவல் மாசு, என்ன என்ட்ரி தெரியுமா, அந்த ஒரு பாட்டுக்கே காசு கொடுக்கலாம், இப்படிதானே சொல்லுவீங்க. உள்ளுக்குள்ள தெரியும் உங்களுக்கு, ஏன்னா மறுபடியும் படம் எடுத்து எங்களை வந்து சாவடிக்கிறான் அப்படின்னு. ஆனாலும் வெளில என்ன சொல்லுவீங்க? நீங்க 1000 ரூபா 1500 ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு அவரை தூக்கி புகழ்ந்துட்டு வரீங்க. வேற கட்சின்னு வரும்போது கட்சியினால தொண்டர்களுக்கு பிரயோஜனம் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல, சரியா? அப்போ பிரயோஜனம் இருக்க கட்சி தலைவரை அவங்க தூக்கி வச்சு பேச மாட்டாங்களா? நஷ்டம் ஏற்படுத்துற சினிமா நடிகர் நடிகையே நீங்க வந்து தூக்கி வச்சு பேசும்போது அப்ப அந்த கட்சி தொண்டன் தலைவனை பத்தி பேச மாட்டானா? அடுத்தது நியூட்ரல் வாக்காளர்களுக்கு வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெர்செப்ஷன் தான். அதுக்கு தான் அந்த நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை எது ஒன்னா இருக்கட்டங்க, எனக்கு என்ன தோணுது அவ்வளவுதான் முக்கியம். நான் வந்து உங்களை ஊழல் நினைச்சிட்டேன்னா நினைச்சிட்டேன். இது சினிமா மாதிரியே தான். இப்போ நடிகர்கள் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கினாலும் இந்த காலத்தில் யார் நடிக்கிறாங்க அதை விட்டுருங்க. இப்படி சிவாஜி, எம்ஜிஆர், முத்துராமன், ஜெமினி கணேசன், இப்படி இருந்த SSR இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம். எல்லாரும் நல்லா நடிக்கிறவர்கள். ஆனால் சிவாஜிக்குன்னு தனியாக ஒரு ரசிகர், முத்துராமனுக்கு தனியாக ரசிகர்கள், இப்படி தனித்தனியாக இருந்தாங்கல்ல. எல்லாரும் தானப்பா நடிக்கிறாங்க. அதுதான் பெர்செப்ஷன். அவங்களுக்குள்ள ஏதோ இருக்க ஒன்று அங்கே கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பெர்சீவ் பண்றது, இது கரெக்டு, இது சரி, இது தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. அதை வச்சுதான் அவங்க முடிவு பண்றாங்க. இதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் சண்டை போடுறது. பெர்செப்ஷன் பேட்டில்ன்றது தான் முக்கியம். உண்மையை விட்டுருங்க. அதை இன்னி வரைக்கும் இங்க தமிழகத்துல இந்த மோடி வந்து 5 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு புலிகிட்டு தெரியுறாங்க. இன்னைக்காவது அவர் சொன்னாரா? நானும் சொல்லிட்டேன், அவர் அந்த மாதிரி எல்லார் பாக்கெட்லையும் 5 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த வீடியோவை கொண்டு வாங்க, நானே கொண்டு போய் அவங்க முன்னாடி போய் கேட்டு அப்பா இது மாதிரி சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறேன். யாரும் இது வரைக்கும் வரல. அப்போ இந்த மாதிரி தான் கிரியேட் பண்றது, ரைட்? ஏன்னா இங்க வந்து ஹிந்தி யாரும் பார்க்கறது கிடையாது, ஹிந்தி தெரிஞ்சவங்க நிறைய கிடையாது. இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்ட்ராங்கா. இப்போ அவங்க அதான சொல்றாங்க, 2Gல வந்து பாருங்க சேராத கூடா நட்பு அதனால் அப்படின்னு சொல்றாங்களே. அகைன் இட் இஸ் பெர்செப்ஷன். ஸோ அதுல இன்னைக்கு ADMK முன்னாடி போயிட்டு இருக்கு, DMK வந்து கீழே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு போடுற சண்டை. அவங்க வந்து நீங்க என்னதான் சொன்னாலும், இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காங்க என்னது, அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட கூட்டணி. சரிங்க, அங்கேயாவது கட்டாயப்படுத்தி ஒன்று சேர்ந்தாங்க கூட வச்சுப்போம். இங்க அது கூட இல்லையே. ஒருத்தர் திட்டுன்னு தெரியுறீங்களே, அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? யாரும் அங்க கட்டாயப்படுத்தலையா இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு? எலெக்ஷன் வர நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு மோதிப்பார், எங்களுக்கும் தன்மானம் உண்டு, எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும், எதிர்கட்சியை பார்த்து எதிர்கூட்டணியை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது, சரியா?
நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்க, இது சரியில்லை, இது வந்து என்னைக்கு இருந்தாலும் புட்டுக்கும், அது யாரை குறை சொல்ல முடியும்? ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.